ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் ஆஃப் 1000 இயரோட 11th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஹீரோயினி வந்து அந்த மந்திர சிட்டையை ஒட்டினதுனால அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறா. இங்கே பே வந்து பேசி வெறுப்பேற்றிட்டு இருக்கான். அடப்பாவி சிட்டையை எடுத்து விட்றா அப்படின்னு சொல்லல, யாரோ உனக்கு வந்து சபிக்கப்பட்ட ஒரு மந்திர சிட்டையை ஒட்டிட்டாங்க, உன்னால் நகர முடியாது அப்படின்னு இவன் மட்டும் லபா லபான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கான். நீ என்னோட அடிமையாக இருக்கணும், அப்போ தான் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கையில் அந்த சிட்டையை வந்து யாரோ எடுத்துடுறாங்க டக்குன்னு. டேய் ஜூக்கு என்னடா ஆச்சு, இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லல. அப்படிலாம் சொல்லாத, எங்கள் அண்ணன் இங்கே தான் எங்கேயாவது இருந்து பார்ப்பாரு, அவரை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லல. உன்னால் நிஜமாலே அவரை ஃபீல் பண்ண முடியுதா? ஆமாம், அவர் சாதாரணமாக சாக மாட்டார், அவர் எங்கேயோ இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி இங்கே பேஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயின் திரும்பி திரும்பி பார்க்குறா, எங்கேயாவது இருக்கானான்னு சொல்லிட்டு. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல போய் ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு, பிங்கும் சுஹேவும் நம்மளை ஏமாத்திட்டாங்க நல்லாவே, அவங்க பிளான் பண்ணி தான் இந்த ஜியாங்கே மவுண்டனுக்கு வந்திருக்காங்க, அவங்க அந்த மந்திர விளக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம எப்படி அவங்கள கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அடிக்கடி அவங்க ஒரு சீட் சாப்பிடுவாங்க, அது வந்து இந்த சூரியகாந்தி பூவோட விதை மாதிரி, அது அவங்க ஊரில் ரொம்ப ஃபேமஸாக, வடக்கு நாட்டில் லிங்கூ சிட்டியில் அது ஃபேமஸோ. நம்ம லிங்கூ சிட்டியில் போனால் அவங்க கண்டுபிடிச்சிடலாம், அவங்க அங்கே தான் தங்கியிருக்காங்க, அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லல. வா நம்ம அங்கே போவோம், அந்த சீட்ஸை வச்சு அவங்கள கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. சரி போகலாம் அப்படின்னு இவன் சொல்கிறான். சரி நம்ம ரெண்டு பேரும் டீம் ஒர்க் பண்ணலான்னு சொல்லல. ஹீரோயின் ஒரு விஷயத்தை கேட்குறா, அவ்வளோ பெரிய போர் நடந்துச்சு, எல்லா எமோட்டல்ஸ் கூட செத்து போயிட்டாங்க, நீ எப்படி உயிரோட வந்த அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஒரு டவுட்டில் கேட்குறா. இவன் சொல்கிறான், ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடையில நான் தூள் தூளாக போயிட்டேன் கீழே, அதுக்கப்புறம் வந்து யார் என்னை ஒட்ட வச்சாங்கன்னே தெரியல, அதுக்கப்புறம் ஒட்ட வச்சு எனக்கு உயிர் வந்துருச்சு அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். சரி யார் பண்ணியிருப்பான்னு தெரியல, சரி வா நம்ம போகலாம், நம்ம வந்து சீக்கிரம் போய் எங்கள் அண்ணனோட ட்ரெஷரை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் இங்கே பிங்கை தான் கட்டுறாங்க. அவன் கிட்டத்தட்ட ஒரு இளவரசன், ஒரு நாட்டுக்கு நாட்டோட இளவரசன். இவங்க அண்ணன் வராங்க, யாருன்னு பார்த்தா நம்மளோட வந்து ஆதி தான் இவனோட கூட பிறந்த அண்ணன். ஆதி இவனை பார்க்க வரையில, வாங்கண்ணா உங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு கேட்கையில், உங்கள் அப்பா தான் பார்த்துட்டு வர சொல்லியிருக்காருப்பா, நீ இப்போ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களே, ரொம்ப நாளாக நீ ஆள் தெம்பறதில்ல, உன்கிட்டேருந்து என்ன ஒரு சென்ட் வாசனை வருது அப்படின்னு சொல்லல. டாக்டர் தான் அந்த சென்ட் வாசனையை வந்து கொடுத்து, நீ வச்சுக்கோ, நீ சீக்கிரம் குணமடைஞ்சிருவேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லல. சரி ஜியாங்கி மலையில் உன்னை பார்த்த மாதிரி தெம்படுதே அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு. ஜியாங்கி மலை பக்கம் எதுவும் போனியா, அங்கே பெரிய போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லல. உண்மை சொல்லுன்னு இவர் மிரட்டுறாரு. என்னன்னா நீங்கள் விளாட்றீங்களா, ஜியாங்கி மலைக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, அங்கெல்லாம் நான் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக நடிக்கிறாங்க இந்த இடத்துல. உடம்பு குணமாயிடுச்சு, நான் சீக்கிரமாக அப்பாவை பார்க்க வரேன் அப்படின்னு இவங்க பிங்க சொல்லல. சரி நல்லது, நான் அவனை எப்பவுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு போகிறான். ஹீரோயினும் பேவும் வந்து லிங் நாட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு அங்கே நடக்கிற சாகசங்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் மட்டும் திரும்பி பார்க்குறா. அங்கே ஒரு விடுதி இருக்குது, தங்குற ஹோட்டல், அதை பார்த்துட்டு சரி தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளக்க கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அப்போ பிங்கும் கூட போகிறா. இது மாதிரி அந்த ஹோட்டல் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக சொல்கிறாங்க. இவ்வளோ காஸ்ட்லியாக சொன்னீங்கன்னா நாங்களாம் எப்படி தங்குறது, இது பயங்கரமான வந்து போங்கா இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, அவகிட்ட இருக்க வெள்ளி காயின்ஸ் எடுத்து கொடுக்க போகிறா. கொடுக்கலாமா வேணாமா, இந்த ரேட் கொஞ்சம் ஓவராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டே நிற்கையில் பிங்க என்ன பண்ணுறான்னா, மிகப்பெரிய ஒரு வெள்ளி கட்டியவே கொண்டு போய் அவங்க முன்னாடி வச்சுட்டு, இந்தாங்க எடுத்துக்கோங்க, எங்களுக்கு ரொம்ப ராயலான ரூம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே ஹீரோயின் பயங்கரமாக டென்ஷன் ஆறா. என்னோட ஆன்டின்னு வேற சொல்லிடுறான். நின்னது அப்படின்னு ஹீரோயின் மறைக்கையில், இல்லை இல்லை என்னோட சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, சரி நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி, ரொம்ப நன்றி, மீதி வந்து டிப்ஸாக வச்சுக்கோங்கன்னு வேற சொல்லியிருப்பான். இவன் என்ன பண்ணுறான், இவ்வளோ காசு செலவு பண்ணால் நம்ம எப்படி இங்கே சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த விதை விற்கிற கடைக்கு போய், இங்கே பார்த்துருக்கீங்களா ஒரு பொம்பளை வந்து ரொம்ப அரகண்ட்டாக அந்த விதையை வந்து கடுக்கு முடுக்குன்னு கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆக்ஷனில் சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க, அரகண்ட்டாக இருப்பாங்கன்னு. சரி பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்ற அந்த கடைக்கார பொம்பளை சொல்லல. பின்னாடி திரும்பி பார்த்தா ஊரே வந்து அந்த விதையை தான் சாப்பிட்டுட்டு சுத்தம். இவங்களுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. ஏன்னா ஊரே இதை சாப்பிடையில எப்படி கண்டுபிடிப்பாங்க, ஐயோ இது இவ்வளோ ஃபேமஸ்ன்னு நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு, சாதாரண ஒரு விதையை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி வந்தோம் பாரு, நம்மளோட முட்டாள்தனத்தை என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கையில் அவள் காசு பர்ஸ் எடுக்கிறா. அது ஒரு சின்ன பிள்ளை திருடிட்டு ஓடி போகுது. ஹீரோயினும் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ஹீரோயின் ஓடி வரையில் அவங்க ஃபேமிலி கிட்ட அந்த பையன் போய் நிற்கிறான். அப்போ வந்து அவங்க ஃபேமிலி ஆட்கள் முன்னாடி, இந்த பையன் எங்கள் பர்ஸை திருடிட்டு வந்துட்டான், அது எங்ககிட்டயே கொடுத்துடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லையில், இது மாதிரி சாரி பையன் தெரியாமல் பண்ணிட்டான், இந்தாங்க அவங்களோட காசு அப்படின்ற மாதிரி அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. எதுக்கு நீங்கள் இப்படி இருக்கீங்க, ஏதாவது வேலை செஞ்சு
வச்சுக்கலாம்ல அப்படின்னு வந்து பே சொல்லிட்டு இருக்கையில, நாங்க ஒண்ணும் சாதாரண மக்கள் தான். நாங்க லியோ நாட்டு மக்கள். எங்கள இப்படி அடிச்சு துரத்திட்டாங்க. வீடு இல்லாம நாங்க ரோட்ல நிக்கிறோம் அப்படின்னு சொல்லையில, இங்க ஹீரோயின் கண் கலங்கி நிக்கிறா. திரும்ப அந்த பையன்கிட்ட இந்த காச குடுத்து, இந்தா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்டயே குடுத்துட்டு, "நீ ஒண்ணும் வருத்தப்படாத. உங்க நிலைமையெல்லாம் சீக்கிரம் சரியாயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொல்றா. இங்க ஹீரோ வந்து ஒரு இடத்துல தவம் பண்ணிட்டு இருக்கான். அவன் நெறையா வந்து அடிபட்டு அவன் ரொம்ப பலவீனமா இருக்கான். அவனோட முத்திரைகள வந்து திரும்ப வர வைக்கிறான். அப்பதான் அவனால வந்து உண்மையா வந்து வர முடியும். அப்ப வந்து அவனுக்கு தலை பயங்கரமா வலிக்குது. தலைய புடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கையில, ஒரு வயசானவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஸ்பிரிச்சுவல் லேம்ப எடுத்து அவரோட நெஞ்சிலே குத்திக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு தீய சக்திய வந்து அவர் அழிக்கிறாரு. அந்த மந்திர விளக்குக்குள்ள கொண்டுட்டு வராரு. அந்த டீமன்ட்ட அழிச்சு அப்படியே வந்துட்டு, "இனிமே இந்த மந்திர லேம்ப வந்து நீ தான் பார்த்துக்கணும். இந்த புனித விளக்க" அப்படின்றத ஹீரோ கிட்ட சொல்லிட்டு, அப்படியே அவர் அந்த இடத்துல இறந்து போறாரு. இந்த மந்திர விளக்க யார் வந்து ஒளிய வர வைக்கிறாங்களோ, அவங்க கடைசியா செத்து போயிடுவாங்க. இதுதான் அதோட விஷயமே. அப்ப வந்து அவரோட முத்திரை வந்து வரமாட்டேங்குது. அதனால வந்து அவர் காட் கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்காப்ல. அப்ப வந்து ஒரு குதிரை வண்டியில வந்து ஜிங்கும், ஜியாங்கியும் போயிட்டே இருக்காங்க. அப்ப டீமன்ஸ்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணி பார்க்குற மாரி காட்டுறாங்க. அப்ப வண்டி ஒரு இடத்துல போகையில, இது மாரி ஜியாங் சொல்லிட்டு இருக்கான். இங்க ஒரு குட்டி ஊர் வருது. அந்த ஊர்ல போய் நான் போய் போடுறதுக்கு ஒரு இதமான துணி வாங்கிட்டு வரேன். ரொம்ப குளிருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்தா அந்த ஸ்குவாட வச்சுக்கோ. யாராவது ஏதாவது உனக்கு ஆபத்து எது இருந்தா இத வச்சு தாக்கு அப்படின்னு சொல்லையில, இங்க ஹீரோயினும், பேவும் வந்து பக்காவா ரெடி ஆயிட்டு, இத மாரி வந்து அந்த ஜுயா வீட்ட தேடி போயிட்டாங்க. அவ வீட்டாண்ட இருக்கையில அவ ரூம்குள்ள போறாங்க. போயிட்டு எவ்வளோ பெரிய இடத்துல ஆடம்பரியமா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, ஜுயா வந்து வராங்க. பெட்ல பார்த்தா பேயோட கண்ணாடி இருக்கு. இது என்ன புது கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்த்துட்டு இருக்கையில ஹீரோயின் கழுத்துல கத்தி வச்சிடுறா. "ஏய் சொல்லு, பெங் எங்க இருக்கான்? அந்த மந்திர விளக்கு எங்க இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டே இருக்கையில, "எனக்கு எதுவும் தெரியாது" அப்படின்னு சொல்லையில, "பிங் இருக்கிற இடத்த சொல்லு" அப்படின்னு சொல்லையில இவங்க சொல்லிடுறாங்க, பிங் இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, பிங்கோட கோட்டைக்கு வெளிய வந்து காய்கறி கடை போட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு பொம்பளை வந்து, "ஏம்மா இந்த காய்கறி எவ்வளோ விலைம்மான்னு?" கேட்குது. "அதெல்லாம் விக்கிறதுக்கு இல்ல" அப்படின்னு இவங்க சொல்லையில, "விக்காத காய்கறி எதுக்கும்மா வித்து உசுர வாங்குறீங்கன்னு" சொல்லி அந்த பொம்பளை திட்டிட்டு போகுது. இங்க பிங்கு வந்து அரண்மனையை விட்டு வெளியே வரான். அவனுக்கு ராஜ மரியாதையோட அவனை பல்லாக்குல வச்சு தூக்கிட்டு போறாங்க ஊர்வலமா. இதை பார்த்துட்டு அவங்க இருக்கையில இங்க வந்து ஜியாங் வந்து ஜியாங்கிக்காக அந்த கோட்டை வாங்குறான். வாங்கையில அவங்ககிட்ட காசு கம்மியா இருக்கு. இது பத்தாதுப்பா அப்படின்ற மாதிரி அந்த கடைக்கார பொம்பளை சொல்றாங்க. என்ன செய்யறது, காசு இல்லைன்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்க்குறான். அங்கே எதுவுமே இல்லை. கடைசியாக ஹீரோயின் கொடுத்த அந்த கொண்ட ஊசி எடுத்து கொடுக்க அரை மனசா வந்து அதை கொடுத்து சேல்ஸ் பண்ணிடுறான். இதுலேருந்தே தெரிஞ்சிருச்சு ஜியாங்கோட மனசுல இருந்து ஹீரோயின் அவன் தூக்கி போட்டுட்டான். இங்கே ஜியாங் வரையில அவங்க அப்பா நிற்கிறாரு. என்னப்பா இங்கே இருக்கீங்கன்னு சொல்லையில, இல்லைப்பா உங்களை டீமன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு, அதனால உங்களுக்காக நான் இங்கே வந்தேன், சீக்கிரம் கிளம்பிடுவோம், அந்த இடம் நல்லதுக்கு இல்லை அப்படின்றத அப்பா சொல்றாரு. இங்கே வாங்கிட்டு வந்த அந்த கோட்டை வந்து ஜியாங்கிக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கான். அது போத்தி உடையில இவன் வந்து ஒரு கிளப்புக்கு தான் வந்திருக்கான். பிங்கு வரையில அவனுக்கு ராஜ மரியாதை கொடுக்குறாங்க. இந்த பிங்கு பையில எப்படிப்பா பிடிக்கிறது, நம்ம உண்மையான முகம் தான் அவனுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா அவனை பிடிச்சிடலாம், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், உன்னால முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கையில, நம்ம பிங்கு என்ன பண்றாருன்னா ஒரு கோழி சண்டையில வந்து கோழி மேல பந்தயம் கட்டிட்டு இருக்காரு. அப்படியே பக்கத்துல எல்லாரையும் டைவர்ட் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ள போறாப்ல. இங்க வந்து ஆதி சொல்லிட்டு இருக்கான், இத மாதிரி வந்து ஜியாங்கி மவுண்டன்ல வந்து அவன் நம்ம தம்பி இல்லையா, நான் விசாரிச்சிட்டேன் நல்லான்னு சொல்லையில, சரி நீ எதுக்கு எடுத்தாலும் அவனை நம்பாத, அவர் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோ, அது போக வந்து ஜூ வந்து இறந்து போயிட்டாராம் அப்படின்னு சொல்லையில, அவன் அவ்வளோ சீக்கிரம் வந்து இறந்து போக மாட்டான், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன்கிட்ட நிறைய மர்மம் இருக்குது, ரொம்ப சக்தி வாய்ந்தவன், நீ லேஸில் எடை போடாத, அவனை சீக்கிரம் கண்டுபிடிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லையில, அப்படியா இவன் ரொம்ப காண்டாரான், அவன் சாகலையான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரி அவன் எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக நான் அவனை கண்டுபிடிக்கிறேன், என் தம்பி மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லையில, அந்த ஹிடன் ரூம்குள்ளே வந்து பேங்கு வந்து போய்கிட்டு இருக்கா. அங்கே ஒரு டீமனை கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. இதை பிங்கு பார்த்துட்டு இதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லையில, வேண்டாம் இதை ட்ரை பண்ணாதீங்க, இது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது, இது ரொம்ப ரிஸ்க் அப்படின்னு அவங்க சொல்லையில, இப்போ இந்த விளக்குக்கான நேரம் வந்துருச்சு, இந்த விளக்கை வச்சு நான் அந்த டீமனை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த மந்திர விளக்கை வந்து எடுக்கிறான். எடுத்ததுக்கப்புறம் அந்த டீமனோட சக்தியை மொத்தம் இந்த மந்திர விளக்கால் உரிய வைக்கிறான். மந்திர விளக்கு வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றது தான் இந்த பிங்கை பார்த்துட்டு இருக்கையில மொத்த சக்தியுமே உறிஞ்சிருச்சு அந்த மந்திர விளக்கு. இங்கே ஹீரோ உட்காந்துக்கிட்டு எவ்வளவோ அவன் முத்திரையை வந்து நல்லாக்க ட்ரை பண்ணுறான், நான் முடியவே இல்லை. இவன் இதை பார்த்துட்டு இதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன், எங்கள் அண்ணன் இதை எடுக்க முயற்சி பண்ணால் அதை நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லையில, இங்கே ஜியாங்கி அம்மாவை வந்து பார்த்துட்ருக்கா. அம்மா டிராகன் ராஜா
ராஜாட்டருந்து ஒயிட் ரிவர்ட்டருந்து உங்கள விடுபட வச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இங்கே பயன்படுத்துறதுக்காக தான் அவங்க அம்மாவ ஹோல்ல வச்சிருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றான்னா, பெங்குக்கு வந்து அந்த ஜூவோட கெட்டப்ப போட்டுக்கிட்டு இருக்கா. இவங்க பார்த்துட்டு ரொம்ப கடுப்பாறாங்க. "பார்க்க அவங்கள மாரியே நீ இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, "இன்னும் கொஞ்சம் நல்லா மேக்கப்ப போடு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, ஒரு மந்திரத்தால வந்து ஹீரோயின பார்த்துட்டு இருக்காரு. அவ என்ன செய்றா, என்ன பண்றான்னு சொல்றத. அவ சிரிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கத பார்த்து ஹீரோக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து, "என்ன போதும் போதும் மேக்கப்னால ஒண்ணும் ஆகப் போறது கிடையாது. நான் நடிக்க போற நடிப்புனால தான் எல்லாம் இருக்கு" அப்படின்னு சொல்லையில, "ஆமா அதுதான் கரெக்ட்டா சொன்ன. கரெக்ட்டா நடிச்சுடு சொதப்பிடாத" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இவனும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கையில, இதெல்லாம் பார்த்த ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவ கூட நான் இல்லையே! அப்படின்ற மாரி ரொம்ப ஏக்கமா ஹீரோயின பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. அவங்களோட அப்பா வந்து போர்வைய எடுத்து குடுக்குறாரு. "இத போத்திக்கோப்பா ரொம்ப குளிர போதுன்னு" சொல்லிட்டு அவன் இக்னோர் பண்ணிட்டு போயிடுறான். அங்க உட்காந்துகிட்டு இருக்கையில, "இவ்ளோ டிஷ் செஞ்சிருக்கீங்களா?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்டுட்டு இருக்காரு. அடுத்த இளவரசி வந்து ஜி ஜியாங்கி தான். இவள வந்து ஜாக்கிரதையா நம்ம பார்த்துக்கிறணும். இவ வந்து ராயல் பிளட்ல வந்து இவ ஒருத்தி தான் மிச்சம் இருக்கா. அப்படின்ற மாரி இங்க வந்து அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க வந்து நம்மளோட பே வந்து ரெடியாகி வந்து நிக்கிறான். கொஞ்சம் அவனுக்கு பயமா தான் இருக்கு போறதுக்கு. இருந்தாலும் ஒரு தைரியத்த வர வச்சுட்டு போய் தான் பார்க்கலாமே போயிட்டு கதவுக்கு முன்னாடி போய் நிக்கிறா. "நான் வந்து 2ண்ட் இளவரசரோட பேசணும். நீங்க எல்லாம் தயவு செய்து போயிடுங்க" அப்படின்ற மாரி மேட்ஸ் எல்லாம் சொல்லி அனுப்பி வச்சிடுறா. பரவாயில்லையே நம்ம சொன்னா கூட போறாங்களேன்னு சந்தோஷமா உள்ள வந்து வந்தோனயே வந்து பே வந்து தேடுற வேட்டையில ஆரம்பிச்சுட்டான். அப்படி ஒவ்வொன்னா தேடிட்டு இருக்கையில பிங்கு உள்ள வந்துடுறாப்புல. வந்துட்டு இவங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்காங்க வித்தியாசமா அப்படின்ற மாரி பார்த்துட்டு, "ஆன்டி இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொன்னோனே பேக்கு பயந்து போய் குடுகுடுன்னு ஓடி வரையில தொப்பி வேற கழண்டுக்குது. "ஐய்யய்யோ! வந்துட்டீங்களா?" அப்படின்ற மாரி இவ என்ன பேசுறது தெரியாம முழிச்சிட்டு இருக்கையில, "இப்ப ஏன் கன்ஃப்யூஸா இருக்கீங்க? எதுக்காக இங்க வந்தீங்க? எப்பயுமே சொல்லிட்டு தானே வருவீங்க." அப்படின்ற மாரி இவன் கேட்கையில, "ரியாங்கி மலையில இருக்கையில அங்க ஒரு ராயல் டீ குடுப்பாங்க இல்லையா? அது குடிச்சிட்டு ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. அது குடிக்கணும் போல இருந்துச்சு. அதான் உங்க ரூம்குள்ள வந்தேன்." அப்படின்னு சொல்லையில, அது வந்து பெரிய ராயல்ஸ் குடிக்கிறது. நம்ம வேலைக்கார விஷயத்துல தானே இருந்தோம். நீங்க எப்படி அத குடிச்சிருப்பீங்க?" அப்படின்னு சொல்லையில, "ஐய்யய்யோ! மறந்து போச்சு. நான் வந்து குன்சுவான பார்க்க அடிக்கடி போவேன். அப்போ வந்து குன்சுவான் எனக்கு குடுத்துருக்கா. அதனால எனக்கு தெரியுன்ற" மாரி சொல்லி சமாளிக்கிறான். சரி நல்ல ஞாபகங்கள் தான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லையில, "சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லையில, இங்க பிங்கு விடமாட்டுக்கான் பேய. "ஒரு நிமிஷம் நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏன் டக்குன்னு போறீங்க? வேணா டீய வேணா உங்க ரூமுக்கு அனுப்பி வைக்கவா?" அப்படின்னு கேட்கையில, "சரிப்பா ரொம்ப நல்லது. நான் போறேன்" அப்படின்னு சொல்லையில, "திரும்ப நில்லுங்க" அப்படின்னு சொல்றான். "சரி நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு தெரியல. ஆனா வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஜூ பக்கத்துல வந்து ஒரு ஈமூச்ச மாரி ஒரு பையன் இருப்பானே" அப்படின்னு கேட்கையில, "மிஸ்டர் யங் மாஸ்டர் பே தான?" அப்படின்ற மாரி இவன் சொல்லையில, "ஆமா, ஆமா. அவன் ஒண்ணும் முக்கியமானவன் கிடையாது. அவன் ஒரு முட்டா பையன்" அப்படின்னு சொல்லையில, "சரி நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் லேம்ப் கொஞ்சம் எனக்கு எடுத்துட்டு வரீங்களா?" அப்படின்னு சொல்லையில, "அதுக்கு தானே வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். "அது ரொம்ப டேஞ்சர். அது ரொம்ப டேஞ்சர்னால என் ரூம்குள்ளேயே வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "அங்க தான் இருக்கு. போய் எடுத்துட்டு வாங்க போங்க" அப்படின்ற மாரி இவன் காட்டுறான். அவளும் பேவும் என்ன நினைக்கிறான்னா, "நல்ல வேளை கிடைச்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போவையில, இங்க வந்து ரொம்ப வில்லங்கமா தான் இருக்கான் பிங்கு. அப்படியே மூஞ்சியோட ரியாக்ஷன மாத்திட்டு முறைக்கிறான். இதோட இந்த எபிசோட் இங்க முடிஞ்சிடுது.